அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறிலே நானே நல்ல ஆயன் என்று கூறி அவர் கொடுக்கின்ற அந்த ஒரு வாழ்வை நம் ஒவ்வொருவருக்கும் தர இருக்கின்றார். ஒவ்வொரு நேரத்திலும் இந்த ஒரு திருப்பலியின் வழியாக நமக்கு வாழ்வை தந்து கொண்டே தான் இருக்கின்றார். நல்ல ஆயன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை நாடி செல்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த முடிவில்லாத வாழ்வு, இறை வாழ்வு மிகுதியாக கிடைக்கும். அவரை நம்பி நாம் இந்த பாஸ்கா மகிழ்ச்சியில் நாம் கலந்து கொண்டு அந்த பாஸ்கா காலத்தில் நாம் இயேசுவோடு நாம் கடந்து செல்வோம். எத்தனையோ நேரங்களிலே நாம் மறந்து விடுகின்றோம், நமக்கு கடவுள் உயிரை கொடுக்கின்றார் என்ற ஒரு உண்மையை மறந்து பாவம் செய்து விடுகின்றோம். ஆகவே அந்த ஒரு நேரத்திற்காக மனம் வருந்தி கடவுளிடமிருந்து மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனதோருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமீன். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கமறை பொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி உரிமைகள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
முதல் வாசகம். இயேசுவினாலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 8 12 வரை வசனங்கள். அந்நாட்களில் பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கூறியது: மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்தது நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசு கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்டால், ஆனாலும் முதன்மையான கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தினின்று கீழ் மனிதரிடையே இவரது பெயரென்று வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறேன். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. 2ஆம் வாசகம். கடவுள் இருப்பது போல் அவரை கண்டோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அன்புக்குரியவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் பொழுது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை
கண்டோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்லாயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரையே கொடுப்பார். கூலி மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நான் ஆயன், நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கோட்டையிலை சேர வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் எனக்கு நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு என்கிறார் ஆண்டவர் இயேசு. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறை நாம் வந்திருக்கின்றோம். இந்த ஒரு பாஸ்கா மகிழ்ச்சி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்கின்ற ஒரு உண்மையை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அதை தியானித்து விசுவசித்து அதை கொண்டாடி கொண்டே தான் நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு கொண்டாட்டத்திலே ஒரு சோகமான ஒரு நிகழ்வுகளை நாம் ஒவ்வொரு நாளும் தினப்பத்திரிகையிலே நாம் படித்து கொண்டே தான் இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாட்டிலே, இந்தியாவிலே இந்த ஒரு கொரோனா தொற்றுவினால்
உயிரை இழந்து கொண்டே தான் இருக்கின்றார்கள். அனைவருமே இந்த ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ மக்கள் இந்த ஒரு ஆஸ்பத்திரிகளிலே உயிரை இழந்து கொண்டு மற்றும் ஆக்சிஜன் இல்லாமலும் மற்றும் சிகிச்சை பலனின்றி அவர்கள் உயிரை இழந்து கொண்டே தான் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நமக்கு கிறிஸ்துவர்களாகிய நமக்கு வாழ்வு என்பது ஒன்று உண்டு. வாழ்வு கடவுளுடைய வாழ்வு, கடவுள் கொடுக்கின்ற ஒரு உயிர். இந்த ஒரு உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த உலகிலே நமக்கு வந்தது. அவர் மட்டும்தான் இந்த உலகிலே இந்த ஒரு வாழ்வை நமக்கு மிகுதியாக கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை இன்றைய ஒரு நற்செய்தி வாசகத்தின் வழியாக தெளிவுபடுத்துகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த உலகிலே நாம் உயிரை இழந்து விடுகின்றோம் என்று நாம் பயந்து இருக்கின்றோம். இந்த ஒரு கொரோனா தொற்றுவினால், இந்த ஒரு பிரச்சனையினால் இரண்டாம் அலை மிகவும் வேகமாக பரவி கொண்டு வருகின்றது. இருந்த போதிலும் நாம் கடவுளை நோக்கி நாம் ஜெபித்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு வாழ்வை தாரும். இந்த ஒரு கொரோனா இரண்டாம் அலை அழிந்து ஒரு வாழ்வு, கடவுளின் வாழ்வு, புதியதொரு ஒரு வாழ்வு, மகிமையின் வாழ்வு எங்களுக்கு மீண்டும் தாரும் என்று நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக, இதோ நானே நல்லாயன், நானே உங்களுக்கு உயிர் கொடுக்கின்ற ஒரு நல்ல ஆயன், இதோ நான் உங்களுக்கு இந்த உயிரை கொடுக்கின்றேன், என் உயிரை உங்களுக்கு கொடுக்கின்றேன், அதை மீண்டும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார். கிறிஸ்துவம் என்றாலே இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவசித்து செல்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த வாழ்வு என்பது மிகுதியாக கிடைக்கும். இதை நம்புகின்றவர்கள் கண்டிப்பாக அந்த ஒரு பாஸ்காவின் மகிழ்ச்சி, பாஸ்கா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஒரு உயிர், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஒரு உயிரை நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் அதை அனுபவித்து கொண்டேதான் வர வேண்டும். அதை உணர்த்தி அதை மற்றவர்களுக்கு நாம் எடுத்துரைக்கும் பொழுது நாம் பாஸ்காவின் மக்கள், நாம் அனைவருமே இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்கள் என்று நாம் சொல்ல முடியும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் கூட திருத்தூதர் நூலிலே நாம் அதை தான் படிக்கின்றோம். என்ன, எவ்வாறு பேதுரு அந்த ஒரு உயிர், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் பிரிந்தது, அவர் கொல்லப்பட்டார் என்று பயந்து நடுங்கின பேதுரு இப்பொழுது வெளியே வந்து, இதோ நீங்கள் சிலுவையில் ஏற்றின அந்த இயேசு மீண்டும் ஒரு முறை வாழ்வு தருகின்றார், உயிர் தருகின்றார். ஆகவே தடைக்கல்லான சிலுவை மூளைக்கல்லாக மாற்றின ஒரு நிகழ்வை அந்த ஒரு நேரத்தில் பேதுரு ஆனவர் கொடுக்கின்றார். அதே போன்று நாம் அனைவருமே இந்த உலகிற்கு ஒரு பாஸ்காவின் மக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து நமக்கு அந்த ஒரு வாழ்வை தருகின்றார். நம்புங்கள், விசுவசியுங்கள், நாம் அனைவருமே மகிமையின் பாஸ்கா மக்கள் என்ற ஒரு உண்மையிலே விசுவசித்து வாழ இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். கண்டிப்பாக இந்த ஒரு கொரோனா வியாதியின் தொற்று நோயினுடைய இரண்டாம் அலை அது அழியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்வை மீண்டும் ஒரு முறை தருகின்றார். விசுவசித்து இதோ இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு நம்முடைய நாட்டிற்காகவும் உலக மக்கள் அனைவருக்காகவும் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாக கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாயிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லாயன்,
நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வையும் உயிரையும் தருகின்ற ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆகவே இந்த ஒரு நேரத்திலே நம்முடைய தேவைகளுக்காக தந்தையை நோக்கி நாம் மன்றாடும் பொழுது கண்டிப்பாக இந்த ஒரு வாழ்வானது இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு கிடைக்கும். ஆகவே நம்முடைய விண்ணப்பங்கள் அனைத்தையுமே கடவுளிடம் ஒப்படைத்து இந்த ஒரு நேரத்தில் நம்முடைய உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மனித இனத்திற்காகவும் நம்முடைய பாரத நாட்டிற்காகவும் சிறப்பான விதத்தில் நாம் மன்றாடுவோம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபைக்காகவும் திருச்சபையை நடத்துகின்ற நம்முடைய பாப்பரசர் போப் பிரான்சிஸ், கார்டினல்ஸ், பிஷப்ஸ், சிஸ்டர்ஸ் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒரு நல்லாயனையைப் போல அவர்களும் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த மந்தையை நல்ல முறையில் நடத்தி செல்ல அவர்களுக்கான தேவையான அருளை இறைவன் கொடுக்கும்படியாக மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்காகவும் மன்றாடுவோம். கொரோனா 2ஆம் அலையிலே அவதிப்பட்டு கொண்டு இருக்கும் நம்முடைய பாரத நாட்டை இந்த ஒரு நேரத்தில் சிறப்பான விதத்தில் நாம் கடவுளிடம் ஒப்பு கொடுப்போம். இறைவன் இந்த ஒரு ஆபத்திலிருந்து ஒவ்வொருவரையும் மீட்டு நல்லாயன் நம் ஒவ்வொருவருக்கும் உயிரையும் வாழ்வையும் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசு கிறிஸ்துவை நம்பி ஜெபிக்கும், இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவசிக்கும் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மட்டும்தான் வாழ்வு உண்டு, உயிர் உண்டு என்கின்ற ஒவ்வொருவரும் இந்த ஒரு உண்மையை மற்றவர்களுக்கு அதை எடுத்துரைக்கவும், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் அனைவருமே சாட்சிகளாக மாறுவோம். சிறப்பான விதத்தில் மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் மௌனமாக மன்றாடுவோம். நல்லாயனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் இப்பொழுது வேண்டின அனைத்தையும் நீர் தருவீர் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இதோ இந்த நேரத்திலே எங்களுடைய தேவைகளை உங்களிடம் முன்னிட்டு இருக்கின்றோம். இதோ எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தும். இதோ இந்த ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து இதோ ஜெபித்து கொண்டே இருக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். காணிக்கை பாடல். உடல் பொருளாவி எல்லாம் உன் பாதம் படைக்கின்றேன். உடல் பொருளாவி எல்லாம் உன் பாதம் படைக்கின்றேன். நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிவுரையே, அதில் வாழும் உயிர்களெல்லாம் உன் அன்பின் தொடர்கதையே. அதை தந்தேன் பலி பொருளாயேற்பாய், என்னை தந்தேன் ஒரு பொருளாய் சேர்ப்பாய். திரு அப்பம் போல அதை பகிர்ந்து அனைவருக்கும் வாழ்வருள்வாய், அனைவருக்கும் வாழ்வருள்வாய். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றுதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்கு உரிய பரிமாற்றுதால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள்
அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கமாகிய கிறிஸ்து பலியான இச்சிறையான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்தது போல் அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறு ஆற்றல் மிக்கவரோடும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தியதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்வுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாடும் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு ஆவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் முக்குவராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு ஆவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உயிரை கொடுக்கின்ற நல்லாயன் இவர்தான். இவரை நம்பி விசுவசித்து இவரை பின் செல்கின்ற ஒவ்வொருவரும் மிகுதியான முடிவில்லாத வாழ்வை பெறுவார். செம்மறியின் விருதிற்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். எனில் வாரும் என் இயேசுவே,
என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, என்றும் நீதான் என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன் நாமம் நாம் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உனை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், கூற வைத்தேன்.